அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்ததற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கும் விழா பிப்ரவரி 9ஆம் தேதி நடைபெற்றது. விழாவுக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலை வகித்தனர். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்திய பாராட்டு விழாவை செங்கோட்டையன் புறக்கணித்ததாக தகவல் பரவியதை அடுத்து பிப்ரவரி 10ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்திய விழாவில் பங்கேற்கவில்லையே தவிர புறக்கணிக்கவில்லை என விளக்கம் அளித்துள்ளார். நான் புறக்கணிக்கவில்லை, அங்கே செல்லவில்லையே தவிர இந்த கவனத்திற்கு அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய அந்த கூட்டுக்குழுவிற்கு அன்றை வருகை தருகிற போதே அது அவருடைய கவனத்திற்கு நான் சொல்லியிருக்கிறேன். மேலும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டுவர 2011இல் ஜெயலலிதா 3.72 கோடி ரூபாய் நிதி அளித்தார். இந்த திட்டத்திற்கு அடித்தளமாக இருந்த தலைவர்களின் படங்கள் அழைப்பதழ்களில் இல்லாததால் அத்திக்கடவு அவிநாசி திட்டக்குழு நடத்திய பாராட்டு விழாவில் பங்கேற்கவில்லை. எங்களை உருவாக்கிய எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் உருவப்படங்கள் இல்லை. எங்களிடம் முன்பாகவே கலந்து ஆலோசித்திருந்தால் நான் அதை பாராட்டு விழா நடத்திய குழுவின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருப்பேன் என குறிப்பிட்டிருந்தார். அதே மாதிரி பிப்ரவரி 10ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா கட்சியில் தனக்கு அடிப்படை மரியாதை கூட யாரும் வழங்குவதில்லை எனவும் தாம் கட்சியினரால் புறக்கணிக்கப்படுவதாகவும் கூடவே கட்சியில் ஒற்றுமை இல்லை, முன்னாள் அமைச்சர்களுக்கு மரியாதை இல்லை என தெரிந்தும் இது குறித்து EPS நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேள்வியினை எழுப்பியிருந்தார். கடந்த தேர்தல்களில் அதிமுக சந்தித்து வந்த தோல்வியிலிருந்து மீளவும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை பதிவு செய்யவும் பல பிரிவுகளாக உள்ள அதிமுகவை ஒன்றிணைக்கவும் பூசல்களை சரி செய்யவும் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மூத்த தலைவர்களான செங்கோட்டையன், நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட 6 பேர் அடங்கிய ஒரு குழு செயல்படுவதாக தகவல் வெளியானது. அதன்படி அதிமுகவில் பல்வேறு பதவி மற்றும் பொறுப்புகளில் அங்கம் வகித்த தளவாய் சுந்தரம் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியதன் காரணமாக கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டார். பின்னர் 6 பேர் கொண்ட குழு மீண்டும் சமாதானப்படுத்தி தளவாய் சுந்தரத்திற்கு பொறுப்பை பெற்று தந்ததாக சொல்லப்பட்டது. மாவட்ட ஆலோசனை கூட்டத்தின் போது எடப்பாடி பழனிசாமியை விட நான் தான் சீனியர் என்று கள ஆய்வுக்கு வருபவர்களிடம் சொல்லுங்கள், இங்கே பூத் கமிட்டி போடுவதற்கு கூட ஆள் இல்லை என்று செல்லூர் ராஜு கூறியிருந்தார். தென் மாவட்டங்களில் அதிமுக பலமில்லை என்பதை செல்லூர் ராஜுவின் வார்த்தைகளே வெளிச்சம் போட்டு காட்டியது. அதிமுகவை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வது மட்டுமின்றி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட முன்னுரிமையும் அங்கீகாரமும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் கிடைக்கவில்லை என்றும் அதற்கு பதிலாக புறக்கணிக்கப்படுவதாக அந்தந்த தலைவர்களின் ஆதரவாளர்கள் குமுறுவதாக சொல்லப்படுகிறது. அதன் விளைவாக தங்கள் தரப்பின் அதிருப்தியை தெரிவிக்கவே செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியின் பாராட்டு விழாவில் பங்கேற்கவில்லை என தகவல் தெரிவிக்கிறது. மேலும் பல மூத்த முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமி மீது இதே காரணத்தால் அதிருப்தியில் இருப்பதாகவும் குறிப்பிட்ட சிலரை மட்டும் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி முன்னிலைப்படுத்தி வருவதாகவும் அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து சிலரை முன்னிலைப்படுத்துவதும் கட்சியினை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல முயற்சிகளை முன்னெடுக்காமல் இருப்பதும் மூத்த முக்கிய தலைவர்களை புறக்கணிப்பதும் தேர்தலில் வெற்றியை பாதிப்பது மட்டுமின்றி கட்சிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவிக்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.